நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய ஒருங்கிணைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக கடந்த 2024 தேர்தலில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது. 8% வாக்குகள். இந்த 8%மும் அவர் 2016 இருந்து இவ்வளவு வருடங்களாக தன்னிச்சையாகவே அவர் கொள்கை பிடிப்புடன் காணப்பட்டதால் இந்த வாக்கு சதவீதங்கள் உயர்ந்தன. என்னதான் அவருடன் பேச்சில் குறை சொன்னாலும் ஆனா ஒரு சாரா மக்கள் சீமான் அவர்களை நம்பி ஓட்டு போட்டுள்ளனர். அந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா இந்த 8% வாக்குகள் போதாதா இருக்கும். ஏன்னா அவர் 2016 முதல் களத்துல இருக்காரு. 2024 2016 அவர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 1% வாக்குகளை பெறாரு. அதற்கு பிறகு 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு 2.15% வாக்குகளை பெறாரு. அதுக்கப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளான 3.89% வாக்குகளை பெறாரு. அதுக்கப்புறம் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 6.72% வாக்குகளை பெறாரு. அதுக்கப்புறம் 2023 ஈரோடு கிழக்கு அங்க ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அதுல ஏடிஎம்கே போட்டி போடல, மத்த எந்த இதர கட்சிகளுமே போட்டி போடல. அப்படி இருக்கும்பொழுது டிஎம்கேக்கு எதிராக இறங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியோட வாக்குகள் எவ்வளவுன்னா 6.35. அப்போ சீமான் அவர்கள் எந்த கட்சியால் டிஎம்கேவோட போட்டி போட முடியல அப்படிங்கிற ஒரு வாதத்தை கடுமையாக அரசியல் கட்சிகள் மீது வச்சாரு. அதன் காரணமாக 6.35% வாக்குகளை அவர் ஈரோடு கிழக்குல பெற்றார். அவர் கணிசமான பெற்ற வாக்குகள் எண்ணிக்கை 10,827 அந்த ஈரோடு கிழக்குல மட்டுமே. அப்படி இருக்கையில அங்கதான் அவர் பெரியார ரொம்பவும் கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. ஈரோடு பெரியாரோட மண் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியாரே மண்ணுதான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு ஈரோடுல இருந்து. ஏன்னா ஈரோடு தான் பெரியாரோட அவருடைய ஊரு. அங்க போயிட்டு இவர் அங்க பேசுனதுனாலதான் ஒரு ஓட்டு வந்துச்சுங்கிறது நாம் தமிழர் கட்சியோட வாதம். ஏன்னா ஈரோடு போயிட்டு பெரியாரையே ஒரு பெருசா விமர்சிக்கும் பொழுது அந்த வாக்குகள் குறையதானே வேணும், ஏன் கூடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது மற்ற எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க ஏடிஎம்கே கட்சியில ஓட்டும் மற்ற இதர கட்சிகள் ஓட்டும் சீமான் தான் போயிருக்கு. அதாவது டிஎம்கேக்கு எதிரான ஓட்டு 6.32% போயிருக்கு அவருக்கு. டிஎம்கே எதிரான ஓட்டு அவ்வளவுதான். ஏன்னா 40% பண்றாங்க, 60% இருக்கு, எதிரான ஓட்டு இல்லை அப்படிங்கிற கருத்தையுமே மற்ற இதர கட்சிகள் சொல்லவும் இதுவுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஒரு சாராவும். ஏன்னா அவர் மட்டும் தான் போட்டிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்துதான் அவர் பெரியாருடைய எதிர்ப்பு ரொம்ப கூர்மைப்படுத்தி பார்த்தார். அதுக்கு முன்னாடி வரையும் அவர் பெரியார நான் தான் அவருடைய பேர அப்படிங்கிற மாதிரி நிறைய கூட்டங்கள்ல பேசியிருக்காரு. அதை இப்ப விமர்சித்து தமிழக வெற்றி கழக சார்பாகவும் டிஎம்கே சார்பாகவும் பங்கேற்கிற ஆதரவாளர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, தலைவர்களும் சரி, இந்த விஷயங்களை சீமான இது மாதிரி மாற்று கருத்து உடையவர், நிலைத்தன்மை இல்லாதவர், ஒவ்வொரு நேரங்கள்ல ஒவ்வொரு மாதிரி பேசுவாரு. இது மாதிரியான பெரியாரை பற்றி மட்டும் அல்ல, நிறைய நபர்களை இது மாதிரிதான் அவர் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சீமான் அவர்கள் மேல நிறைய அரசியல் தலைவர்கள், நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த லாஸ்டா நடந்து முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தலுமே வாக்குகள் எண்ணிக்கை 8.22%. சாரி, 3,50,56,000 சரிங்களா, 8% வாக்குகளை அவர் பெற்றிருக்காரு. இப்போ இந்த தேர்தலில் தான் அவர் மாநில கட்சிகள் அங்கீகாரமே அவர் வந்துச்சு, 8% வந்தது. இந்த வாக்குகளை அவரை வரும் காலங்கள்ல தக்க வச்சுக்க கடுமையாக போராட வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி டிஎம்கே மட்டும் போராடிட்டு இருந்தாரு. அப்புறம் இடையில வந்த மக்கள் நீதிமய்யம், மக்கள் நல கூட்டணி, இது மாதிரியான ஒவ்வொரு தேர்தலையுமே ஒவ்வொரு கட்சி கூட்டணி அமைப்பும் அவங்க கூட போராடிட்டு இருந்தாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. டிஎம்கே ஸ்டாண்டர்ட் எனிமி, இடையில வர்றவங்க எல்லாம் அவர் இந்த களத்துல இருக்க விட மாட்டாரு. அது மாதிரியான நிகழ்வுகளை இது முன்னாடி நடத்தி காட்டியிருக்காரு. இப்ப தமிழக வெற்றி கழகத்தையுமே அவரு இந்த கட்சியை இல்லாம பண்றதுக்கான வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இது இந்த அவரு கையாளுற இந்த விமர்சனங்களும் சரி, ஆனா விமர்சனங்களும் சரி, இவருக்கு எவ்வளவு கை கொடுக்கணும் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் இதுக்கு முன்னாடி எதிர்த்த மக்கள் நல கூட்டணி, அப்புறம் மக்கள் நீதி மையம், கமல் அவர்களுடைய கட்சி, இதுக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி, அதுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது. ஏன்னா இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கும் பொழுது அவங்க 3 பேரும் எதிர்த்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அவருக்கு எதிர்மறையா நடக்கல. ஏன்னா அப்போ உள்ள சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸும் இப்போ உள்ளதும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால சீமான் அவர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்ததுனால இது அவருக்கு கிட்டத்தட்ட பலன் கொடுக்காத வகையில தான் போயிட்டு இருக்கு. ஆனா அவருடைய முயற்சியை இன்னமும் செஞ்சுட்டே இருக்காரு. இந்த வருகிற 2026 தேர்தலையும் அவர் தன்னிச்சையாக போட்டி போட போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த வாக்குகள் திரும்பவும் 8 உள்ளது 10 மாறுமா, 8 உள்ளது 6 மாறுமா, இல்ல இன்னும் அதிகப்படியான வாக்கு பர்சன்டேஜ் அவர் எடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம 2026 தேர்தல் வரை பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய் அவர்கள் சீமானுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியில பெரிய ஓட்டை போட போறாரா, இல்ல
விஜய்க்கு சீமானால பாதிப்பு ஏற்பட போகுதா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வருங்காலங்கள்ல பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவர் எடுத்து வைத்த கொள்கைகள் அவரை காப்பாற்றிட்டு இருக்கா, இல்ல நிலையான கொள்கைகள் அவருக்கு இருக்கா அப்படின்னா, அவரு சற்று மாறுபட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நிறைய விஷயங்களை நாங்க படிச்சு கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல சொன்னாங்க. இது எல்லா கட்சிகளுமே பொருந்தும். சரி, படிச்சு கத்துக்கிட்டாலுமே அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அவங்களுடைய மெயின் கொள்கை தமிழ் தேசிய கொள்கைகள். தமிழ் தேசிய கொள்கைகள்னா தமிழ எல்லா இடங்களையுமே முன்னிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி மொழியிலையும் சரி, கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லாத்துலயுமே தமிழர்கள் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் இப்ப மட்டும் இல்ல பல அவரு அந்தத்துல இருந்தே இது மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காரு. சமூக நீதி, சாதி ஒழிப்பு, அது மாதிரி விஷயங்களை நிறைய கட்சிகள் செய்யறாங்க, சொல்லியிருக்காங்க. பட் நிறைய கட்சிகள் அதை ப்ராப்பரா கையாளுறாங்களா அப்படின்னா அது பெரிய விவாதத்துக்குள்ளானது. அதே மாதிரி பொருளாதார கொள்கைகளை நிறைய விஷயங்களை கார்பரேட் நிறுவனங்களும் சரி, உள்ள நிறுவனங்களும் சரி, பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க. இல்ல விவசாயத்தை முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகவும் கொள்கையா வச்சிருக்காங்க. விவசாயத்தை எல்லா தொழிலுமே பெரிய தொழில கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த சீமான் அவர்கள் பொறுமையா அதை சொல்லிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு தேவையான மின்சாரம், தண்ணீர், எல்லா விஷயங்களுமே விவசாயத்துக்கு அதுதான் மூலதனம். அப்படி இருக்கும் பொழுது இது இரண்டுமே அவங்களுக்கு இலவசமா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. தண்ணி நம்ம நார்மலாவே மழை பெஞ்சா கூட எல்லா ஆற்றுல இருந்து எடுத்துக்க போறாங்க, இல்ல போர் போட்டு இருப்பாங்க. மின்சாரம் இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் அவர் பல இடங்களாகவே சொல்லியிருக்காரு. இரண்டாவது விவசாய கடன் தள்ளுபடி, அது மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இது மாதிரியான பல கருத்துகள், அதாவது நம்ம விவசாயம் சம்பந்தப்பட்டது, நீர்நிலை சம்பந்தப்பட்டது, மலை சம்பந்தப்பட்டது, காடுகள் சம்பந்தப்பட்டது, இது மாதிரியான மனித வாழ்வுக்கு மூலதனமா உள்ள மக்களை சுத்தி உள்ள சில நிறைய விஷயங்களை அவர் எப்போதுமே இப்ப இந்த ஆடுகளுக்கு மாநாடு, மரங்களுக்கு மாநாடு, தண்ணீருக்கு மாநாடு, இது மாதிரி நிறைய விஷயங்களை அவரு சொல்லிட்டே போயிருந்தாரு. இது மாதிரி விஷயங்கள் அவர் முன்னாடி, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம கவனிக்கப்படுவோம் அப்படிங்கிறது காரணமா அவருக்கு தெரியல. அதோட சேர்த்து பெண்கள் உரிமை, பெண்களுக்கு இது மாதிரியான உரிமைகளை கொடுக்கணும், பெண் சமத்துவம், பெண் சமவேலை, பாலியல் வன்முறை கடுமை தண்டனை, பெண்கள் அரசியலுக்கு அதிக பங்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கடந்த காலங்கள்ல சொல்லிட்டே இருந்திருக்காரு. இதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அதை எல்லாமே செஞ்சு காட்டுறேன். சில விஷயங்கள் இதெல்லாம் எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். வாய்ப்பு கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறாரு. அது சீமான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? இந்த மக்கள் அவர்களுக்கு சீமான் அவர்களுக்கு இது மாதிரி வாய்ப்பை வழங்குவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சீமான் அவர்கள் மெயினா ஒரு பெருசா ப்ரொஜெக்ட் ஆனது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தது. காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஈழத்தமிழர்கள் மிகவும் பொறுமையாக கொல்லப்பட்டனர். அப்போ அவங்களுக்கு ஆதரவா நின்ன சீமான் அவர்கள் இவங்க இருபெரும் கட்சிகளை நம்ம கட்சிகளை ஒழிக்கணும், இவங்க ஆட்சிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு மிகவும் கடுமையாக இந்த போராட்டத்துக்குள்ள வந்தாரு. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு தேவையான விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. ஈழத்தமிழர்களுக்கு தனி தாயகம் வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அகதிகள் குடியுரிமை பெற வேண்டும், அங்க உள்ள ஈழத்தமிழ் அகதிகள் குடியுரிமை பெற வேண்டும், அதுக்கான உரிமைகள் பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லிட்டே இருந்தாரு. இது மாதிரியான ஒரு அரசியல், ஒரு மின்மண்ண போறவங்க, ஒரு ஆட்சியில் அமர போறோம்னு நினைக்கிறவங்க ஒரு சாரா ஒரு மாதிரியான கொள்கைகளை எல்லாரும் மக்களுக்கு கலந்து ஏற்புடையதா உள்ளதை கொண்டு போவாங்க. சீமான் அவர்கள் அவர் எந்த விஷயத்தையும் தனிச்சாவே இருக்காரு. அவர் பேச்சிலையும் சரி, அவருடைய அணுகுமுறையிலையும் சரி, நிறைய விஷயங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாமே சீமான் அவர்களுக்கு கை கொடுக்குதா, இல்ல 2026 அவருக்கு அரசியலே பெரிய அடியா விழ போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். நன்றி.